இன்றைக்கி நம்ம குழம்பு செய்ய எடுத்துக்கொண்ட மீன் கண்ணாடி பாறை மீன், பொரிக்கிறதுக்கு குட்டி பாறை மீன். இனி இந்த மீன் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். மிளகா வத்தல், நல்ல மிளகு, மஞ்சத்தூள், மல்லித்தூள் வறுத்து பொடிச்சு வச்சுருக்குது, ஜீரகம், பச்சை மிளகாய், கொஞ்சம் தேங்காய் துருவல், ஒரு தக்காளி. இனி நம்ம மீனை போய் கழுவிட்டு வந்துடலாம். மீனை கழுவியாச்சு. இனி நம்ம இதுக்கு தேவையான தேங்காவை நம்ம அரைக்கலாம். அடுத்தது தேங்காய் துருவல், ஜீரகம், சிறிதளவு நல்ல மிளகு எடுத்துக்கணும். நல்ல மிளகு, ஒரு மஞ்சத்தூள், மல்லித்தூள் இது கூடயே போட்டு அரைக்கணும்னா அரைக்கலாம். இல்லைன்னா நீங்கள் குழம்பு அரைச்ச பிறகு அது கூட போட்டுக்கலாம். மசாலா இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம இந்த மசாலாவை ஒரு பாத்திரத்தில் ஊற்றலாம். அதுக்கிடையில் நம்ம மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான நல்ல மிளகு இடித்து எடுத்துக்கலாம். நல்ல மிளகு இடித்து அது அந்த பாறை மீனில் நல்ல மிளகும் மஞ்சத்தூளும் மிளகாய் வத்தல் இவ்வளவும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வைப்போம். குழம்பு செய்து கொஞ்சம் புளி கரைசலில் அதில் ஊற்றுவோம். முதல்ல அரைச்சி விழுத மண்சட்டியில் ஊற்றி வச்சு அதுக்கப்புறம் அது கூட புளி கரைசல்லையும் ஊற்றி வெட்டின தக்காளி அதில் போட்டு கலக்கி பச்சை மிளகா எல்லாம் அதில் போட்டு அடுப்பில் வைக்கணும். பொரிச்ச மீனுக்கு விரவி வைக்கும். அந்த நல்ல மிளகெல்லாம் போட்டு விரவி வச்சு நல்ல மிளகு இடித்து வச்சுருந்ததெல்லாம் போட்டு விரவி வச்சு இனி அடுப்பில் மீன் குழம்பு வைக்கலாம். இது கூடயே மீனை போட்டும் வைக்கலாம், அல்லது ஒரு கொதி குழம்பு வந்த பிறகு மீன் போட்டு அதுக்கப்புறம் ஒரு கொதிச்சோடனே இறக்கிடலாம். இப்படியே முதல்ல மீனை போட்டு வச்சா சில நேரம் மீன் உதிரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் கொதித்த பிறகு தான் மீனை போடுவேன். அப்போ அப்படியே மீன் இருக்கும். இப்போ குழம்பு ஒரு கொதி வந்தாச்சு. நம்ம பச்சை மிளகாயும் பறித்து உப்பும் போட்டு அதில் போட்டு அப்புறமா ஃபிஷ்ஷை போட்டு இறக்கலாம். தேவையான அளவு பச்சை மிளகா போட்டுட்டு இருக்கோம். இனி இந்த ஃபிஷ்ஷை போடலாம். ஃபிஷ்ஷை போட்டு ஒரு கொதிச்சோடனே இறக்கிற வேண்டியதான். இந்த மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பஞ்சு போல் இருக்கும். குழம்பு கொதிச்சாச்சு. இனி நம்ம இறக்கி வைக்கலாம். வெள்ளும்போது எடுத்தா கூட பஞ்சு போல் இருக்கும் அந்த மீன். பாருங்க உதிராமல் கிடச்சிருக்கு பாருங்கள். வெட்டுறதுக்கு அந்த மீன் ரொம்ப ஈஸி. இனி நம்ம பொரிக்கலாம். குட்டி பாறை மீனை பொரித்து எடுத்துக்கலாம். இது நமக்கு குட்டி பாறை மீன் பொரியலும் கண்ணாடி பாறை மீன் குழம்பும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம சாப்பிடலாம். கண்ணாடி பாறை மீன் கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், பஞ்சு போல் இருக்கும். கழுவும் போதும் ரொம்ப ஈஸியாக இருக்குது, சாப்பிடும் போதும் பஞ்சு போல் இருந்து. நீங்களும் இந்த மீன் வாங்கி செஞ்சு சமைச்சு சாப்பிடுங்க.
கொஞ்சம் பஞ்சு போல் இருக்குது மீன். முள் ரொம்ப இல்லை.